வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபில்மி டிகோடர். இன்னைக்கான வீடியோவில் தலைவர் 171 படத்தோட டைட்டில் டீசரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த டீசரை பார்க்கறதுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. கோல்டன் பிஸ்கட்டு, அதில் தயாரிக்கப்படுற கோல்டன் வாட்சு, ஃபேக்ட்ரி ஃபுல்லாக இருக்கிற ரவுடிஸு, அவனுங்களை அடித்து மாசா என்ட்ரி கொடுக்குற சூப்பர் ஸ்டாரு, அதுக்கப்புறமா அவர் பேசக்கூடிய பஞ்ச் டைலாக்கு, அனிருத்தோட மாசான பிஜிஎம் அப்படின்னு இந்த தலைவர் 171 படத்தோட டைட்டில் டீசர் சும்மா தெரிக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபியுமே ரொம்பவுமே நல்லா இருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட் ஷேட்ல சூப்பரா இருக்கு. அண்ட் இந்த படத்தோட டைட்டில் பார்த்தீங்கன்னா கூலி அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தலைவர் 171 படத்தை லோகேஷ் கனகராஜ் தான் எடுக்க போறாரு அப்படின்னு சொல்லும் போதே படத்தோட ஸ்டோரி ஒன்று கொக்கைனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா வழக்கம் போல கஞ்சா கடத்தல், போதை கடத்தல் அண்ட் கேங்ஸ்டர் ஸ்டோரியா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே கெஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா லோகேஷ் கனகராஜ் இதுவரைக்கும் எடுத்த எல்லா படங்களுமே பார்த்தீங்கன்னா போதை கடத்தலை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காரு. ஸோ நம்ம கெஸ் பண்ண மாதிரியே தலைவர் 171 படத்தோட ஸ்டோரியுமே கோல்டு பிஸ்கட் கடத்தலை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இப்போ ரிலீஸ் ஆகியிருக்க இந்த டீசரை பார்க்கும்போதே தெரியுது. அண்ட் இதை தவிர பார்த்தீங்கன்னா கோல்டன் வாட்சும் தயாரிக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ கதை இதை பேஸ் பண்ணி தான் போக போகுது அப்படின்றது இந்த டீசரை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது. அண்ட் டீசர்ல பார்த்தீங்கன்னா அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள், தப்பென்ன சரியென்ன எப்போதும் விளையாடு அப்படின்ற மாதிரி தலைவர் ஒரு பஞ்ச் டைலாக் பேசியிருப்பாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த டைலாக்கை அவரோட ஓல்டு மூவியான ரங்கா அப்படின்ற படத்திலேயே ஏற்கனவே ஒரு சீனில் பேசியிருப்பாரு. ஸோ அதை அப்படியே தான் காப்பி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ லோகேஷ் கனகராஜை பொறுத்தவரை ஒரு விண்டேஜ் தலைவரை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இந்த ஸ்டைலுமே பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமா நல்லா தாங்க இருக்கு. அண்ட் இந்த கான்செப்ட் மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த படத்தோட கலெக்ஷன் அப்படின்றது கிட்டத்தட்ட 1000 கோடி கிட்ட போயிடும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டைட்டில் டீசர் அப்படின்ற கான்செப்டையே முதல்ல கொண்டு வந்தது லோகேஷ் கனகராஜ் தான். விக்ரம் படத்தை எடுக்கும்போது உலகநாயகனை வச்சு சின்னதா ஒரு வீடியோ மாதிரி ரெடி பண்ணி அது கூடவே பாத்தீங்கன்னா படத்தோட டைட்டில் விக்ரம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பேரு டைட்டில் டீசர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ முதல்ல இந்த டைட்டில் டீசர் கான்செப்டையே கொண்டு வந்தது லோகேஷ் கனகராஜ் தான். அந்த டைம்ல அப்ப ரிலீஸ் ஆன அந்த டீசர் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுச்சு படத்து மேல. இதுலயும் குறிப்பா அந்த வீடியோவோட எண்டிங்ல கமலஹாசன் பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் பேசியிருப்பாரு. அந்த டயலாக் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ரொம்பவுமே வைரல் ஆச்சு. இப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா இந்த தலைவர் 171 டைட்டில் டீசர்ல தலைவரை முடிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு வசனம் பேச வச்சிருக்காங்க. ஸோ இந்த முடிச்சிடலாமா அப்படின்ற வசனமுமே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இப்ப வைரல்ல இருக்கு. ஸோ இந்த டீசரை பார்த்ததுமே நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த படம் கண்டிப்பா எல்சியூல வந்துடும், லோகேஷ் கனகராஜ் நம்ம கிட்ட எல்சியூல இது வராது அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பென்ஸா படத்தை ரிலீஸ் பண்ணும்போது இந்த படம் எல்சியூல தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் நிறைய பேர் ரொம்பவும் ஆர்வமா இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அவர் சொல்லிட்டாரு இந்த படம் கண்டிப்பா எல்சியூல வராது அப்படின்ற மாதிரி. ஸோ கண்டிப்பா எல்சியூல வரவே வராது. எல்சியூல வராம இருக்கிறது தான் இந்த படத்துக்கான ஒரு மிகப்பெரிய கெத்து அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்சியூல ஆல்ரெடி நிறைய படங்கள் வரப்போகுது. விக்ரம் 2, கைதி 2, லியோ 2, ரோலெக்ஸ் அப்படின்ட்டு ஏகப்பட்ட படங்கள் இருக்கு. இந்த படங்கள்லாம் எடுத்து முடிக்கிறதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல ஆகிரும். ஸோ அதனாலேயே இந்த தலைவர் 171 படம் எல்சியூக்குள்ள வராது. ஸோ யாருமே மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட இருக்காதீங்க. கண்டிப்பா படம் பிளாக் பஸ்டர் ஆகும், அதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். பட் எல்சியூல வரும்னு சொல்லி வெயிட் பண்ணாதீங்க. ஸோ டீசர் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் டீசர் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. அண்ட் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.